உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. மழை பெய்த போது நோவா தன்னை என்ன செய்தான்? பாதுகாத்துக் கொண்டான், டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டான். இது என்ன ஃபெய்த்? ஆமா, டிஃபென்சிங் ஃபெய்த். மழையை நிப்பாட்ட தெரியல, மழையிலிருந்து நோவா தன்னை பாதுகாத்துக்கிட்டாரு. ஆனா எலியா மழையவே நிப்பாட்டிட்டாரு. ஆமா, இது அஃபென்ஸ். ரொம்ப முக்கியமானது. if you don't permit the Bible to teach the importance of the prosperity, the world will teach you. This world will teach you. இந்த உலகம் உனக்கு சொல்லி கொடுத்துரும் பணம் தேவை என்பதை. ஆகவே தேவன் சொல்லும் போது அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எல்லா இடத்துல நீச்சல் அடிக்க கற்றுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நீச்சல் குளத்துக்கு போனால் நாங்கள் அந்த காலத்து நீச்சல் தெரியாதப்ப பாருங்க, வந்து இந்த 4.5 அடி 5 அடி 5.25 அடிக்குள்ளேயே தான் நின்றுக்கிட்டு இருப்போம். அது அப்படியே இறக்காம போ, லைட்டாக வலிவி 2 இன்ச்சு போனாலும் மூச்சு முட்டிடும். மூச்சு முட்டின உடனே திரும்ப நாங்கள் என்ன செய்வோம்? அப்படியே இந்த பக்கமே வந்துடுவோம். அப்படிதான் சிலருடைய பண நிலைமை அந்த பார்டர்லேயே இருக்கும் பாருங்க. அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து ஆம்னி என்ன பஸ்ஸு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பஸ்ஸு, என்ன பஸ்ஸு, வால்வோ பஸ்ஸுக்கு போகலாம்னா மூச்சு முட்டிடும். இல்லை வேண்டாம், அப்படியே கவர்மெண்ட் பஸ்ஸுக்கே வந்துடுவோம். ஏன்னா நீச்சல் தெரியல. அதனால நான் அந்த 5 அடிக்குள்ளேயே தான் ஓடணும், இந்த 6 அடிக்குள்ளேயே தான் இருக்கணும். விஷயம் தெரிஞ்சவன், நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன் 9 அடியிலே குதிக்கிறான். இவன் என்ன சொல்றான்? தண்ணி அளவை கூட்டாதீங்க, தண்ணி அளவை கூட்டா. ஏன்னா நீச்சல் தெரியல, அதனால தண்ணியை கூட்டாதீங்க. இன்னொருத்தன் சொல்ல, தண்ணி எவ்வளவு வேணாலும் கூட்டிக்க, எங்களுக்கு அங்கேதான் நீங்கள் இருக்க வேண்டும், அங்கேதான் நீங்கள் இருக்கணும். ஆமென். உலகத்தை மாற்றுவது 2வது ஃபெய்த். உன்னை மாற்றிக்கொள்வது முதல் ஃபெய்த். There are 2 kinds of faith. The first one is defensive faith. இன்னொன்று offensive faith. டிஃபென்சிவ் வேற, அஃபென்சிவ் வேற. பாதுகாத்துக் கொள்கிற விசுவாசத்தில் முதல் நீங்கள் பழக வேண்டும், பிறகுதான் தாக்கக்கூடிய விசுவாசத்திற்கு நீங்கள் வர வேண்டும். மழை பெய்த போது நோவா தன்னை என்ன செய்தான்? பாதுகாத்துக் கொண்டான், டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டான். இது என்ன ஃபெய்த்? ஆமா, டிஃபென்சிங் ஃபெய்த். மழையை நிப்பாட்ட தெரியல, மழையிலிருந்து நோவா தன்னை பாதுகாத்துக்கிட்டாரு. ஆனா எலியா மழையவே நிப்பாட்டிட்டாரு. ஆமா, இது அஃபென்ஸ். நான் சொல்ல, இந்திய பொருளாதாரத்தை மாற்றுவது அது வந்து தாக்குகிற விசுவாசம். ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் தற்காத்துக் கொள்ளுகிற விசுவாசத்திற்குள் வாருங்கள். இந்த விலைவாசி உயர்வின் மத்தியிலே நான் சர்வே பண்ணணும். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை அசட்டையாக சபை நினைக்க முடியாது, கூடாதல்ல, முடியாது. இந்த உலகத்தில் நீங்க சர்வே பண்ணி தான் ஆகணும். என் அன்புக்குரியவர்களே, ஐஸ்வர்யம் என்பது ஆப்ஷனல் விஸ்டம் கிடையாது, ஆப்ளிகேட்டரி விஸ்டம். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். அது ஏதோ சாய்ஸ் கிடையாது, கட்டாயம். அந்த அபிஷேகம் நீங்க அங்கீகரிக்கிற ஒவ்வொருவர் மீது இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. நான் எடுத்த செய்தியெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தியதை விட என்னுடைய அபிஷேகம் இன்றைக்கு இந்த செய்திகள் தொடர்ந்து இந்த தொடர் செய்திகளில் என் அபிஷேகம் ஜனங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது என்று தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என் முழு செய்தியோட என்னை உற்சாகப்படுத்தியது. அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. தேவன் ஒரு அபிஷேகத்தை, நீங்க பாருங்க, நீங்க பணக்கார ஆயிடுவீங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. நீங்க பணக்கார ஆயிடுவீங்க. அல்லேலூயா. ஆமா. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே